அதிகாரத்தோடு இருக்கேன், 73 வயசு மாதிரிலாம் இல்லை, கிழங்கு மாதிரி இருக்கேன் நான். அதனால் எனக்கு அப்புறம் நீங்கள் யாரும் ஆள்லாம் பார்க்க வேண்டாம், நான் சொன்ன பிறகு பார்த்தா போதும்னு சொல்லி வாயடிச்சிட்டாரு ஷி ஜின்பிங். இதுதான் சைனானுடைய அதிபருடைய இன்றைய நிலைமை. சரி, இப்போ அவர் ரட்சகரா ராட்சசரா அப்படிங்கிற கேள்வி ஏன் வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இந்த கேள்விக்கு லேசாக நம்ம கொஞ்சம் பின்னாடி போனோம். என்ன பின்னாடி போனோம்னா, ஒரு நாவல், அந்த நாவல் வந்து ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு நாவல். ஜார்ஜ் ஆர்வெலுடைய அந்த நாவலினுடைய பேர் வந்து 1984. 1984ன்றது நாவலினுடைய பேர். அந்த நாவலினுடைய கதைக்களம் 1984இல் உலகத்தினுடைய ஒரு மூலையில் ஓஷானியா என்கின்ற ஒரு நாட்டில் நடக்கிற கதை மாதிரி போகும். ஜார்ஜ் ஆர்வெல் பற்றி இன்னி வரலும் விளங்காத ஒரு மர்மம் என்னென்னா, அவர் நிஜமாகவே வந்து கம்யூனிசத்துக்கு ஆதரவானவரா எதிர்ப்பானவரா, அவர் கம்யூனிஸ்டுகள் சரின்னு சொல்கிறாரா கேபிட்டலிஸ்ட் சரின்னு சொல்கிறாரா அப்படிங்கிறது இன்னி வரலையும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அவர் அனிமல் ஃபார்ம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார். அந்த நாவலில் மிருகங்கள்லாம் வந்து தனியாக வந்து யாரும் இல்லாதப்போ பேசிக்கிற மாதிரி ஒரு கற்பனையை வச்சு அந்த மிருகங்களுக்குள்ளேயே என்னென்ன ஏற்றத்தாழ்வு